ஆனால் இப்போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு. என் சப்போர்ட் அண்ணன் டைம். என் சப்போர்ட் நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். என் சப்போர்ட் ரெட்டலைக்கு தான். டிஎம்டிகே. ஆமாம். என்ன காரணம்? மாற்றத்தை நோக்கி மக்கள் அப்படின்னு வச்சுக்கேன் ஜென்ரலாக. இன்னும் நானும் மாற்றத்தை நோக்கி தான் இருக்கேன். என் சப்போர்ட்டு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க சப்போர்ட் வந்து திமுக தான். டிஎம்கேக்கு தான் ப்ரோ. டிஎம்கே. ஆமாம். என்ன காரணம்? டிஎம்கே எதனாலனா ஆனால் இப்போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா? ஓகே. பார்த்தாச்சு. இந்த வருஷம் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு. என்ன ரீசன்? மாற்றம். ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல, இந்த ஆட்சியில் திருப்தி அளிக்காத விஷயங்கள்லாம் இருக்கும்ல. கோயில் நிறைய எல்லா விஷயத்துலையும் எதுவும் சொன்னது கொண்டு கூட பண்ணல. மாற்றம். விஜய் வந்து விஜய் பிடிக்கும், அதனால் விஜய் ஓட்டு எங்களுக்கு. என் சப்போர்ட் அண்ணன் டைம். ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. என்ன ரீசன்னா? அவங்க நல்லா பண்ணுவாங்க, நல்லா ஏற்கனவே பண்ணின்னு இருந்தாங்க. அம்மா உணவகம் அது இதுன்னு பண்ணாங்க, பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணுவாங்க. நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தான் விழும். அண்ணன் டைம்கே ஓட்டு ஸ்டாண்டர்டாக நிற்கும், டிஎம்கே ஓட்டு ஸ்டாண்டர்டாக நிற்கும். நடுவில் இருக்கிற ஓட்டு தான் அப்படி இப்படி போகும். என் சப்போர்ட்டு ரெட்டலைக்கு தான். விருகை விஎன் ரவி. என்ன காரணம்னா, அவர் எங்கள் அண்ணன். அடுத்தது இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து நிற்பார். எந்த பிரச்சனை இருந்தாலும் நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே வந்து நிற்பார். வேறு யாருக்குன்னா கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டாண்ட நான் போகவே முடியாது. பிஜேபிக்கு கொடுத்தாலும் நான் போக முடியாது, எங்கே கொடுத்தாலும் போக முடியாது. இவர் வீட்டாண்ட 1 மணி 2 மணிக்கு போய் கதவு தட்டினா கூட திறந்து உடனே வருவார். இது வந்து தென்சென்னை மாவட்டம் விருகம்பாக்கம் தொகுதி. 100% வேறு யாருக்கு கொடுத்தாலும் ரவியன் அடிச்சிக்க முடியாது. அவரோட ஃபேஸுக்கோசம் கண்டிப்பாக போட்டு விழும். 230 தொகுதியில் எந்த கட்சியாச்சும் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே உறுதியாக சொல்கிறேன்னா, மக்கள் இப்போ சொன்னீங்கல்ல மாற்றத்தை கேட்குறாங்கன்னு, அதே மாதிரி இது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. திமுக ஆட்சியில் இப்போ நிறைய பேருக்கு முதியோர் பென்ஷனே வரல, சரிங்களா? முதியோர் பென்ஷன் வரல, அந்த 1000 ரூபா பணம் வரல, சரிங்களா? ஏற்கனவே கரெக்டாக வந்துருந்துச்சு, எல்லாமே போச்சு. மாற்றங்கள் வரும். இப்போ பார்த்தீங்களா, கருப்பழிப்பு பார்த்தீங்களா? ஒரு பொண்ணை கருப்படிச்சு சாவடிச்சாங்க பார்த்தீங்களா? ஒரு குழந்தைய கருப்படிச்சு சாவடிச்சாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் இந்த திமுக ஆட்சியில் தான் இந்த மாதிரி நடக்கும். கஞ்சா எவ்வளோ தெரியுமா ஓடுது? பப்ளிக்காக அடிக்கிறாங்க கஞ்சா. இதே தெருவில் கஞ்சா ஓடுது. திமுக ஆட்சியில் தான் நடக்கும். டாஸ்மார்க்கு 24 ஹவர்ஸ் கிடைக்குது. திமுக ஆட்சியில் தான் நடக்கும் இது. அதனால் மாற்றங்கள் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. என் சப்போர்ட் நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். யார் மக்களுக்கு வந்து நல்லபடியாக சேவை செய்கிறாங்களோ நம்ம பார்த்து தானே இருக்கிறோம், அதனால் அவங்களுக்கு தான் ஓட்டு. ஒருத்தர் பண்ணுறேன்றாங்க, ஒருத்தர் பண்ண போகிறேன்றாங்க, ஒருத்தர் செய்கிறேன்றாங்க. இதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ 2வது வந்தவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ 3வது வரவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தான் கொடுத்து பார்ப்போமே. விஜய்க்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு, இருந்தாலும் வந்து அவருக்கு சரியான முடிவுலாம் வந்து இப்போ வந்து சொல்லின்னு வர்றாரு. அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போமே, அவ்வளோதான். டிஎம்டிகே. ஆமாம். என்ன காரணம்? அது விஜயகாந்தோட கட்சி, அதனால் அவர் விஜயகாந்தை பிடிக்கும். அது வந்து அதிலே. ஆனால் அதிமுகவில் இருந்தது வரைக்கும் அவங்க எதுவும் நல்லது செய்யலையே. கூட்டணியாக இருந்தோம், அதை நம்மளை வந்து அவங்க ரொம்ப ஒரு இதாக தானே பார்த்தாங்க. கூட்டணி கட்சியாக இருக்குன்னு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அதே மாதிரி 2025 ராஜ்யசபா தரேனாங்க, அதுவும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் பார்க்கும்போது என்ன தெரியுது, இது ஒரு துரோகி மாதிரி தெரியுது. எதிரியோட கூட போய் சேர்ந்துடலாம். இப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களே முக ஸ்டாலின், இப்போ தளபதி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது இப்போ ரொம்ப இல்லை, இப்போ குறையுது. மாற்றத்தை நோக்கி மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக. இன்னும் நானும் மாற்றத்தை நோக்கி தான் இருக்கேன். ஆட்சி மாற்றம்ன்றது அதிமுக வரலாம். அதிமுக வரலாம். பவர்ஃபுல்லாக ஆட்சி பண்ணுற அளவுக்கு இன்னும் அவங்க யாரும் தயாரில்லை. புதிய கட்சின்றது வந்து இப்போ நீங்கள் விஜயை மென்ஷன் பண்ணுறீங்களா, அவருக்கான அந்த இப்போ கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அவர் சரியாக பண்ண மாட்டார். அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே. ஒரு பீரியட் ரன்னிங்க்கு அப்புறம், ஒரு ஆட்சி நடந்ததுக்கப்புறம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் முழுசாக களத்துக்குள்ளே இருப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுக்கும்போது தரமாக பண்ணுவார். மாற்றத்தை நோக்கி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எதிர்கட்சியாக இருக்க அதிமுக தான் அதிக இடங்களை கைப்பற்றும். ஆட்சி பிடிக்கும். பிடிக்கும். என் சப்போர்ட்டு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க சப்போர்ட் வந்து திமுக தான். திராவிட மண்ணுங்க, வேறு கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க மக்கள். உண்மையான விஷயமா அதுதான். இல்லை, விஜய்க்கு வந்து எப்படின்னா அவர் ரசிகர். முக்காசி பேர் வந்து ரசிகர் மட்டும் தான் அது. அவர் ஓட்டு முக்காசி பேருக்கு இருக்காது.
காஃபி செய்கிறதுக்கு போட்டே இருக்கும். அவங்களும் மாற்றி போட்டு திமுக போட்டுருவாங்க. இதான் விஷயம். எதிர்கட்சிக்காக இந்த மாதிரி பேசுவாங்க. மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க வேணும்னே. மற்றபடி ஒன்றும் இல்லை. சட்டம் நல்லா இருக்குது. மக்கள் வந்து நல்லா இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஸ்டாலின் முதலமைச்சர் வர்றாரு. டிஎம்கேக்கு தான் ப்ரோ. டிஎம்கே ஆமாம். என்ன காரணம்? டிஎம்கே எதனாலனா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து சொன்னதை பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து மற்ற கட்சிக்கும் இப்போ டிவிகே ஏடிஎம்கேலாம் இருக்குது. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே சொன்னது தான் ப்ரோ அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ வந்து டிஎம்கே 1000 ரூபாய் மாதம் லேடிஸ்க்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து புதுசாக வந்துட்டு நாங்கள் 2000 ரூபாய் தரோம், 2500 ரூபாய் தரோம். இவங்க பண்ணதே காப்பி அடித்து அவங்களும் தராங்க. புதுசாக எதுவும் யாரும் சொல்லலை. இவங்க வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்கீமை வச்சு இவங்க மறுபடியும் டெவலப் பண்ணுறாங்களே தவிர புதுசாக எதுவும் அவங்க சொல்லலை. மேலேருந்து ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் பண்ண விட்ருவாங்களா? இப்போ இருந்தால் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு நான் வந்தால் நீட்டை ரிமூவ் பண்ணுறேன்னு. ஆனால் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அவங்களும் வந்து அவர் வந்து அவங்களுக்கு அடிமையாக போக போகிறாரு. இப்போ ஒருத்தர் அடிமையாக இருக்காரு, இன்னொருத்தர் அடிமையாக போக போகிறார். எங்கள் தாத்தா டிஎம்கே தான் ப்ரோ. எங்கள் அப்பா டிஎம்கே, நானும் டிஎம்கே. ஸோ வாரிசு அரசியல் நீங்கள் சொன்னாலும் ஓகே தான். ஆனால் நாங்கள் டிஎம்கே பரம்பரை டிஎம்கே தான். உங்களுக்கு இலவசமாக பேருந்து இன்னைக்கு போகுது. மகளிர் விடியல் பயணம் அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். மாதம் 1000 ரூபாய் போகுது. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி மகளிருக்கும் சரி எல்லாருக்குமே தந்திருக்காங்க 1000 ரூபாய். இதை விட வேறு என்ன ப்ரோ வேணும்? இப்போது இவங்க அவங்க பண்ணலன்னு போயிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியுமா? இவங்க பண்ணலை ரைட்டு இவங்ககிட்ட கேட்குறீங்க. அதை தான் ப்ரோ. இப்போ அங்கே வந்து அங்கே நம்ம கேட்க முடியுமா? போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மோடி கிட்ட போய் கேட்க முடியுமா நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு? இப்போ இவர் இருக்காரு, இவரை கேட்குறீங்க. எல்லாமே பண்ணிவிட்டு இவர் தப்பு, இவ்வளோ நீங்கள் மேலே தப்பு தான் சொல்கிறீங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றது ஏற்றுக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து எதனாலனா நிறைய தப்புகள் நடக்குது. கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ வந்து அந்த கரூர் சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேணாம் ஓகேவா? அதுவும் சம்பவம் தெரியும். இப்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து இப்போ ஒருத்தர் போனார், ஒரு தலைவர் இருக்கார்ல, அந்த எந்த கட்சி தலைவர் நான் சொல்ல வேணாம், அந்த கரூர் சம்பவம் நடந்த தலைவர். அந்த தலைவர் வந்து இந்த சம்பவம் நடந்து அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எப்படி நகர்ந்தாரோ ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு வீடியோ போடுறாரு ஒரு ரூமில். நேரடியாக வந்து எந்த ஒரு கருத்தும் சொல்லலை. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இதை போடுங்க. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் நீட்டை எதிர்த்து ஒரு அறிக்கை ஒன்று மாதிரி வச்சு ஒரு சீட்டு மாதிரி போட்டு இது பண்ணார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அது 2022 2021 சரியான ஞாபகம் இல்லை. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணார். நீட்டை எதிர்த்து ரத்து செய்யறதுக்கோசம் ஒரு இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் வாங்கினார். இளைஞரணி சார்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டு வாங்கினார். தமிழ் தேசியம். ஏன்னா தமிழ் தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ் தேசியம். நாங்கள் டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆமாம், இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லதானே செஞ்சுருக்கிறாங்க. ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நபர் விஜய் அவர்கள் அரசியலில் அவரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? எல்லோரும் கற்றுக்குன்னு வரதில்ல, வந்து கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் 6 ஓட்டு இருக்குது. 6 ஓட்டு விஜய் தான். விஜய் தான். இந்த முறை வரலாம், 10 முறை வர போகிறாரு. சான்ஸ் இருக்குது, ஆனால் மக்கள் கையில் தான் எல்லாமே. மக்கள் கையில் தான் இருக்குது. ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க விஜய் கிட்ட? ஒயின் ஷாப் எடுக்கணும், மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். அதிகமாக முடியாது. ஓட்டெல்லாம் பிரிச்சிடுவார். ஓட்டை பிரித்து செதற விட்டுருவார். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குன்னா அண்ணாடிஎம்கே தான் அமைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி கூட்டணி இருக்குது, இந்த ஐஜேகே அதெல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்க கூட வர்றதுக்கு வாய்ப்பு. ஏடிஎம்கே கூட்டணி வச்சா தான் முடியும். அவருக்கு வந்து ஒரு 10% ஓட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதுவும் யங்கஸ்ட் தான். உங்களை மாதிரி யங்கஸ்ட் தான் ஓட்டு போடுவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு கொரோனா டைம்லலாம் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. அது இப்போ வந்து அது இப்போ தெரியாது, வந்துட்ட பிறகு தான் தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறாரு. அது தெரியுமா? அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா கூட்டத்தை பற்றில நம்ம சொல்லக்கூடாது. அரசியல் ஃபுல்லாக தெரியணும், அவ்வளோதான். மக்களுக்கு வந்து சேவை செய்யணும். அது யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம தளபதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவராக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, விஜயகாந்த் கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை ஏடிஎம்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு 2-3 இது சொல்லியிருக்காரு. அது அவர் செய்வாரான்னு தெரியாது. அதுலேருந்து பார்க்கலாம். திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி வந்து எல்லாருக்கும் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவர் நிறைவேற்றுறாரா பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். ஜெயிக்கங்கிறது வாய்ப்பு இல்லை, ஆனால் ஓட்டு வாங்குவார். வரும் ஒரு 8.5% கிட்ட வரும். இப்போ சீமானும் தனியாக நின்று தான் அந்த இது 8.5% அவராலும் ஜெயிக்க முடியல. அதே மாதிரி தான் ஓட்டு வந்து ஒரு 8.5% 9% கூட வாங்கலாம். பிரிக்க முடியுமே தவிர பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றீங்க? ஆமாம், பிடிக்க முடியாது. கொஞ்சம் கெடுக்க முடியும் மீன்ஸ் வந்து இடங்களை பிடிக்க முடியும். டோட்டலாக வந்து அவர் ஆட்சியை பிடிக்கும்.